ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெய்டு டெஸ்ட் பேட்ச் குரூப் 2A மெயின்ஸ்க்காக இன்டகிரேட்டடாக நான் கொண்டு போகிறேன். ஒரே நேரத்தில் குரூப் 2க்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், குரூப் 2Aக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். யாருக்கு வந்து இந்த ரெண்டுமே நான் சேர்ந்து ரெடி பண்ணணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஜனவரிக்குள்ளே போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 2Aக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், நான் 2A பார்க்க மாட்டேன், எனக்கு அது தேவையே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சை வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் 2Aக்கு மட்டும் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் கவர் பண்ணி கொடுக்குறேன், ரெண்டுமே கவர் பண்ணி கொடுத்துருவேன். பட் ஆனால் ரெண்டுமே சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுறனால அதோட வெயிட்டேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுலாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 2 மெயின்ஸுக்கும் 2A மெயின்ஸ் வந்து வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். சோர்ஸ் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கும் நான் கம்பைல் பண்ணி யூடியூப்பில் ஃப்ரீயாகவே வீடியோ மேக் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிடிஎஃப்பும் குரூப்லேயும் அதுக்கான பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருவேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணலாம், இல்லை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கலாம். 2க்கு வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் மேக் பண்ணுறது ப்ரிஃபரபிள். 2Aக்கு நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம் ப்ரிலிம்ஸ் மாதிரியே. அட்மிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ விருப்பப்படுறவங்க கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் 100. ஸோ 100 பேருக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். ஸோ அதோடய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவேன் இந்த பேட்சுக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் 5 மாதம், ரெண்டுக்குமே சேர்த்தே வந்து 2000, அதாவது 1999 ருபீஸ் ஃபீஸு. ஸோ ரெண்டுக்குமே சேர்ந்து இவ்வளோ கம்மியாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கிற பேட்ச் வந்துட்டு ஒன்று 2க்கு தனியாக கொடுப்பாங்க ஃபோக்கஸ் பண்ணி, இல்லை 2Aக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் ரெண்டுக்குமே சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே ரெடி பண்ணுறவங்க இந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று சிங்கிளாக பார்க்குறவங்களுக்கு சிங்கிளாக இருக்கிற மாதிரி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு. இதில் நீங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு அதில் அப்டேட் வர ஆரம்பிச்சிடும். டெஸ்ட்டு பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு டெய்லி 4 கொஷின். ஸோ டிஸ்கிரிப்டிவ்க்கு 4 கொஷின் டெய்லி கொடுக்குறனால நீங்கள் அன்னன்னைக்குள்ள டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணாலே இந்த டெஸ்ட் எடுக்க முடியும். வீக்லி டெஸ்ட்டு 20 கொஷின் 30 கொஷின் கொடுத்தா நிறைய ஒர்க்கிங் கேண்டிடேட்டும் ஹோம் மேக்கரு இருக்கிறீங்கன்னா உங்களால் நிறைய படிச்சுட்டு பெரிய டெஸ்ட்டாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் குட்டி குட்டி டெஸ்ட்டாக கொடுக்குறேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஃபுல் போர்ஷன்லாம் கவர் பண்ண பிறகு ஃபுல் டெஸ்ட்டு அந்த மாதிரி போக ஆரம்பிக்கும். அது வந்து ஜனவரி மாதத்துலேருந்து ஃபுல் டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நான் போர்ஷன் முடிச்சிடுவேன். ஏன்னா போர்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு அப்புறமா ரிவிஷன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். 2Aக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஜிஎஸும் ரீசனிங்கும் சேர்ந்த மாதிரி வீக்லி டெஸ்ட் இருக்கும். இது பிடிஎஃப் கொடுத்துருவேன். கொஸ்டின் தனியாக இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பில் ஆன்சரும் தனியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் கொடுப்பேன். லேட்டரான் வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் வரும்போது வேணால் கூகுள் ஃபார்மோ இல்லை ஏதாவது வெப்சைட்டில் ஆன்லைனில் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்ப்பேன். முடிஞ்சால் அது பண்ணுவேன், இல்லை மினிமம் கூகுள் ஃபார்ம் டைப்லையாவது கொஷின் கொடுத்துருவேன். அது வந்து லேட்டர் டெஸ்ட்டு, அதாவது ஃபுல் டெஸ்ட் வரும்போது. அதுக்குள்ளே ஸ்ட்ரென்தன் இப்போதைக்கு எனக்கு வந்து கண்டென்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நாலேஜை மேக் பண்ணணும், எக்ஸாமுக்கு ஸ்ட்ராட்டஜியாக ரெடி பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் என்னோடய ஃபோக்கஸு. ஸோ அதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு வாரமும் என்னென்ன யூனிட் அப்படிங்கிறது வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லா போர்ஷனும் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். எல்லா வீடியோவிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ வீக் 1 பார்த்தீங்கன்னா சோசியல் இஷ்யூ டாபிக் கவர் ஆகும். நாளைக்கு அக்டோபர் 7 வந்து பாப்புலேஷன் ரிலேட்டடாக கவர் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கடுத்து அக்டோபர் 8 வந்து ஹெல்த் ரிலேட்டடு, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த டாப்பிக்குக்கான 4 கொஷின் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த கொஷினுக்கு எழுதி எனக்கு ஆன்சர் பிடிஎஃப் சென்ட் பண்ணணும். நான் அதுக்கு எவாலுவேஷன் பண்ணி இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுத்து, நான் எதாவது தப்பு இருந்தேன்னா அதையும் மார்க் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜில் ஃபீட்பேக் கொடுத்துருவேன். நீங்கள் சென்ட் பண்ணுறதுலேருந்து 24 hours டைமு. ஸோ இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 8 மணிக்குள்ளே மேக்ஸிமம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெசேஜில் கால் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு
2க்கு எதுவும் இருக்காது, ஃப்ரீ தான். நீங்கள் அந்த டைமில் பெண்டிங் ஒர்க் இருந்தால் முடிச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் ஏதாவது எழுதி சென்ட் பண்ணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். நான் எவாலுவேஷன் பண்ணி கொடுத்துருவேன். நிறைய பேர் ஹோம் மேக்கராக இருப்பீங்க, அதே மாதிரி ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருப்பீங்க. ஒரு நாளைக்கு எனக்கு டெஸ்ட்டு அன்றைக்குள்ளே முடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுனா இஷ்யூ கிடையாது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேவோ இல்லை அந்த வீக்கெண்டோ கூட நீங்கள் எழுதி சென்ட் பண்ணிக்கலாம். நான் ஒன்ஸ் கொஷின் அனுப்புறதுலேருந்து நீங்கள் எப்போ சென்ட் பண்ணாலுமே நான் எவாலுவேஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச லெவலில் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கிற பேட்ச் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரேராக தான் இருக்கும். மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும் மொத்தமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது நிறைய பேருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, கம்ப்ளீட் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது சிங்கிள் டாப்பிக்னால எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடலாம். குயிக்காக முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக் 2 வந்து சோசியல் இஷ்யூ. அடுத்து வீக் 3. ஸோ ஃபஸ்ட்டு 2 வாரம் சோசியல் இஷ்யூ பார்ப்போம். அடுத்த 3 வாரம் வந்து பாலிட்டி கவர் பண்ணிடுவோம். 2Aனா அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக டாப்பிக்கு அதை கவர் பண்ணி கொடுத்துருவேன். சமச்சீர் புக்குனா சமச்சீர் புக் பிடிஎஃப், ஸ்டாண்டர்ட் புக்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பிடிஎஃப், அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் மேகசின்ஸோட பிடிஎஃப் இதெல்லாம் நான் சென்ட் பண்ணிடுவேன் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டாபிக் வரும்போது. அடுத்து தமிழ் சொசைட்டி அது முடித்த பிறகு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட்டு கடைசியாக. ஸோ இதோடு முடிச்சிடும். உங்களுக்கு சைடில் வந்துட்டு ஒவ்வொரு வாரமுமே ரீசனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டாபிக் கவர் பண்ணி கொடுத்துருவேன். வீக் 1 வந்து டெய்லி ஒரு 10 கொஸ்டின் வீடியோ மேக் பண்ணுவேன். அந்த வீடியோலேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், ஆன்சரும் அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக இந்த பேட்சோடது. ஸ்கெடியூல் பாருங்கள், உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். சோர்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் கொடுப்பேன். எது தேவையோ அது மட்டும் தான் கொடுப்பேன். வளவலன்னு எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன். அந்த டாப்பிக்கு எது ரெக்யர்மெண்ட்டோ அது மட்டும் தான் கொடுப்பேன். செகண்ட் வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்ஸுக்கு, 2 மெயின்ஸுக்குன்னா கண்டிப்பாக. ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் கீவேர்டு உங்கள் கையில் இருக்கும், அதை வச்சு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்டு வந்து டெய்லி டெஸ்ட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து கம்மி போர்ஷன் முடிச்சுட்டே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இது நார்மலாக மற்ற இடத்துல எனக்கு கன்வீனியண்ட்டாக அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. மொத்தமாக நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு யூனிட்டை படிக்கிறதுக்கான டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். இதே ஒரு நாள் டாப்பிக்குங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கொடுக்குற பேஸ் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் மல்டிபிள் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி பண்ண மாதிரி. இப்போ குரூப் 1 மெயின்ஸுக்கும் இது கவர் ஆகிரும் போர்ஷன். குரூப் 1 மெயின்ஸோட போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட 90% நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன் இதிலேயே. ஸோ குரூப் 1 மெயின்ஸுக்கும் நீங்கள் ரெடி ஆன மாதிரி இருக்கும், குரூப் 2 மெயின்ஸுக்கும் ரெடி ஆன மாதிரி இருக்கும், 2A மெயின்ஸுக்கும் ரெடி ஆன மாதிரி இருக்கும். இல்லை நான் மிஸ் பண்ணது லாங்குவேஜ் மட்டும் இதில் சேர்க்கலை. அதுக்கு தனியாக ஜென்ரல் தமிழ் பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்பிட்வீன் நான் வீடியோஸ் மேக் பண்ணுவேன். பட் ஆனால் பிளானில் டெஸ்ட்டில் வந்து இப்போ ஸ்டார்டிங் டெஸ்ட்டில் எதுலையுமே அது இருக்காது. ஃபுல் டெஸ்ட் வரும்போது ஜென்ரல் தமிழ் மட்டும் இருக்கும். ஸோ லாங்குவேஜை நான் ஃபோக்கஸ் பண்ணல. ரீசன் வந்துட்டு இந்த ஜிஎஸ் நிறைய புது போர்ஷன் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து ரீசனிங்கும் நம்மளுக்கு புதுசு தான், ஸோ அதையும் பார்க்கணும். 2A 2ஐயும் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படிங்கும்போது இதுக்கு டைம் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். இதே லாங்குவேஜ்னால் நீங்கள் ஓனாக பார்த்துட்டாங்க கூட பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏன்னா இலக்கண பகுதி தான் ஆல்ரெடி பார்த்து தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு கிராமர் பார்ட்டு தான். ஸோ அதனால் உங்களுக்கு தமிழை காட்டிலும் இங்கிலீஷ் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓனாக பார்த்துக்கோங்க. இன்பிட்வீன் நான் வீடியோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ்ன்னு மேக் பண்ணுவேன், அது நீங்கள் பார்த்துக்கலாம். பட் டெஸ்ட்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ஜிஎஸ்சியும் ரீசனிங்கையும். ஸோ இதுதான் ஓவராலாக டெஸ்ட் பேட்சோட இது. ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவு கன்வீனியண்ட்டாக, அதாவது நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும், பட் ஆனால் வந்துட்டு ஓரளவு கன்வீனியண்ட்டாக கம்பேரிட்டிவாக ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காமல் எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியுமோ அந்த மாதிரி ஈஸியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். ஸோ ஹோம் மேக்கர் ஒர்க்கிங் கேண்டிடேட்டுக்கு ஓரளவு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி பேட்ச் தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்சை திருப்பி அகைன் எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியாது. திருப்பி நான் இதே பேட்சை வந்து நான் லான்ச் பண்ணலாம், இல்லை லான்ச் பண்ணாமல் எக்ஸாம் வரைக்குமே முடிகிற வரைக்குமே இந்த ஒரு பேட்ச் மட்டுமே மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா எந்த பேட்சும் போடாமல். ஸோ அது வந்து டிபெண்டிங் அப்பான் டைமு, அதுக்கப்புறமா மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது.
ஸோ அதனால் விருப்பப்படுறவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.